வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, என் அன்பு குழந்தைகள், என் அன்பு செல்லக்குட்டிங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு எழுதி தேர்வு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. பல பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, ஒரு சில பேர் தேர்ச்சி பெறாமல் போயிருக்காங்க. இதுக்கு அவங்களோட குறைகள் காரணம் கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க செல்லக்குட்டிங்களா, தேர்வு முடிவுன்றது ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான். படிப்புன்றது நம்மளுடைய அனுபவத்தையும் நமக்கு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு படிக்கிறது தான். இதை தாண்டி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு தேர்வுன்றது வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் எவ்வளவோ இருக்குது. அதில் 0.5% தான் இந்த படிப்புன்றது. இந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த சமூகத்தினம் பற்றின விழிப்புணர்வு. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலையை தேடுறப்ப, நீங்கள் புது ஆளுங்களை மீட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கும். அதுதான் உண்மையான படிப்பு. இதில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுனால மனசை விட்டு இந்த தற்கொலை பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. தயவுசெய்து வாழ்க்கையில் தோற்றுட்டோம் அப்படின்னு நினச்சி மனசை விட்டுறாதீங்க. திருப்பியும் வெறித்தனமாக படிங்க, சென்டமே அடிப்பீங்க. ஓகேங்களா? 10ஆவது வகுப்பு தானே, அந்த முடிவில் ஃபெயிலியர் ஆகிட்டோன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பெற்றவங்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதை பிள்ளைங்களை தயார்படுத்தி திருப்பியும் ட்ரை பண்ணோம்னா அவுட் ஆஃப் 100க்கு 100 கூட எடுக்கும். பிள்ளைங்களை தட்டி கொடுங்க. அவங்கள போட்டு திட்டி அவங்க மனசை நோகடிச்சு அவங்கள அடுத்த கட்டத்தை யோசிக்க விடாமல் தற்கொலை முடிவை தேடி போக வைக்காதீங்க. படிப்புன்றது நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு கேட் பாஸ் மாதிரி தான். நம்ம ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த எக்ஸாமினர், அந்த இன்டர்வியூவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட படிப்புன்றதை ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு அதில் என்ன தெரிஞ்சிருக்குன்றது தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ஒரு ஜஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த படிப்பு தேவைப்படுதே ஒழிய, அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்குன்றது தான் பார்ப்பாங்க. சில குழந்தைங்க ட்ராயிங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், சில குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி உங்கள் குழந்தைக்குள்ளே எவ்வளோ திறமைகள் இருக்கும். சில குழந்தைங்க டான்ஸு, ஆக்டிங் இது மாதிரி திறமையாக இருக்கலாம். அவங்க திறமை என்னன்றதை பாருங்கள். இன்றைக்கி நாட்டில் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே பாருங்கள். காமராஜர் எடுத்துக்கோங்க, இப்போ இருக்க முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே படிப்பில் கஷ்டப்பட்டவங்க தான். நன்றி.